19/4/2026 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். மேஷ மாதம் வசந்த ருதவ். உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள், கரிநாள், கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷலக்னம் இருப்பு 3 நாழிகை 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:32 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று காலை 9:26 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாம யோகம் இன்று அதிகாலை 12:27 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு இரவு 10:41 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 2:38 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:32 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:26 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக அந்த மண்டபத்தில் நடக்கும், போயிட்டு வாங்கோ. இந்த பக்கம் வைகுந்தவாச பெருமாள், இந்த பக்கம் குறுங்காலீஸ்வரர், அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். போயிட்டு பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அந்த சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை அது இதுன்னு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். கூட்டம் இப்போ சேர்ந்துட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக போயிட்டு சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, முடியாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் சரி, வீட்டிலையே ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு கொஞ்சம் வெள்ளம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஹாரத்தை காமிங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப சூப்பர் கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரத்துக்குள்ளது என்னது? முருகப்பெருமான். அதனால் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை இட்டு கந்தர் சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து வாருங்கள். அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும். வேல் நம்மளை காக்கும். அதேமாரி வேல் மாறுதல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனு துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. முருகா அண்ணனே வேல் வந்துடுமா உடனே, அடுத்தது தான் முருகனே வருவாராம். அந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேல்மாறல் தெரிஞ்சால் வேல்மாறல் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கந்தசேஷி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. அற்புதமான வரிகள். அது சொல்லும்போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே மெய்சிலிக்கிறது. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்க. முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார், அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் இன்றைக்கி ஒரு முன்னேற்றமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் பரவாயில்லை, ஆசச் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும்
மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம்ங்கிற 12ஆம் பாவத்தில் தான் இருக்கார். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குவிச்சுடுறார். சரி, கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சுப செலவு இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற இந்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம்ங்கிற 12ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார். ஓகே, 11, 12, 1. ஓகே, இன்றைக்கி எப்படிப்பட்ட நாள்? காலையில் கண்டிப்பாக ஒரு வருமானம் வருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில். எப்போது நீங்கள் கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரலாம். இல்லை நீங்கள் வேலை செஞ்சதுக்கு ஒரு இந்த இன்சென்டிவ் போனஸ் அதெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த உயர்வுகள்லாம் இன்றைக்கி வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம்ங்கிறது வரதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையும். நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் கடுமையான பொறுப்புகள் இருக்கலாம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வரவு இருக்குங்க சாயந்தரத்துக்கு மேலே. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் போராட்டம் இருக்கும். என்ன வேலை பளு அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாகியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம்ங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ரிஷபராசி உச்சம்னு சொல்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்களே எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடநீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் அஷ்டமராசியில் தான் இருக்கார், புரியுதா? ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாகியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அப்பாடா, நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் என்ன, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், முக்கியமாக வாகன பயணங்களில். அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள்.
காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரபாவம்ங்கிற ஏழாம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அதே சமயம் அவர் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசி அப்படிங்கிற 8ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். அதெல்லாம் அவைல் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து அற்புதமாக ஒரு நாளை இன்றைக்கி நீங்கள் நகர்த்திக்கணும். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான முயற்சிகள் வெற்றி அடையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திர பாவங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். ஆனால் என்ன ஒன்று, சனீஸ்வர பகவான் உங்கள் அந்த 7ஆம் பாவத்தை 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப முன்னேற்றகரமாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகைகள் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகை ருணர் ரோகம்ங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையும். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு உற்சாகமாக படிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான பயண வாய்ப்புகள் உண்டாகும். அதை பார்க்கறதுனாலே மக்களின் நாடி துடிப்பை அறிந்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதிக அளவில் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் எளிமையாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அப்படியே ஒரு தனி பவர் கிடைக்கும். அந்த அளவுக்கு வேலை செய்ய போகிறீங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாள் பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது விலகி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி
கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மீனராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் அற்புதமாக வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறலாமா என்ற சிந்தனையில் சில புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த சில குழப்பங்கள் தீரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அந்த வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.